2 எபிசோடில் இதுக்கப்புறம் வந்து பாகியலட்சுமி சீரியலே கிடையாது அடுத்த வாரத்துலேருந்து அப்படின்னு நினச்சா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலுடைய முடிவில் நிறைய விஷயங்கள் வந்து ஓகே, இந்த இனியா அண்ட் ஆகாஷ் கல்யாணத்தை எப்படியோ செஞ்சு வச்சுட்டாங்க. இனியாவுக்கு வந்து ஆகாஷ்க்கு இனியா, ஆகாஷ் அந்த இனியா மேலே காதல் வச்சுருக்கிறதுனால செஞ்சாச்சு. இப்போ கோபி கூட பாகியலட்சுமி சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறலாம் அவங்க மோஸ்ட்லி சேர்ந்து வாழ மாட்டேன்னு தான் சொல்லுவாங்கங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு நாளைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாத்துக்கும் இடையில இன்னொரு பக்கம் நம்ம பேச வேண்டிய விஷயம் இந்த ஜெனி அமிர்தாவை பற்றி. ஜெனி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சுட்டு கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்தவங்க, வேலைக்கெல்லாம் போக ட்ரை பண்ணவங்க, ப்ரெக்னென்ட் ஆனதுனால சரி வேணான்னு விட்டாங்க. அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணாங்க, ஒரு நல்ல வேலை 2 லட்ச ரூபாய்க்கு வேலைலாம் கிடச்சி. அதுக்கப்புறம் வந்து பாக்கியாவோட பிஸ்னஸில் ஆரம்பத்தில் இருந்து அந்த ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து மொத்தமாக வந்து ஏதாச்சும் டெண்டர் கோட் போடுறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க தான் செய்வாங்க. அவங்கள அப்புறம் பாதியில் கழட்டி விட்டாங்க. அமிர்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதையில் ஆரம்பத்திலேயே வந்து அவங்க தான் மசால் பொடியெல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கூடவே டிராஃபிக் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க வரும்போது தான் எழில் கூட பழக்கமே ஆச்சு. எதுக்காக அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சு நம்மளுடைய இதுக்கு முன்னாடி முன்னாள் கணவரோட வீட்டில் இருக்கவங்களுக்கு கணேஷ் வீட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருந்தாங்க. ஆனால் இந்த கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுக்கு எந்த வேலையும் போடாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சாங்க. அவங்களும் அவ்வளோ துருதுருப்பாக இருந்த ஒரு ஆள் எப்படி வேலைக்கு போகாமல் இருந்தாங்கிறது நமக்கே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாக்கியா கூட கொஞ்சம் நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பாக்கியா கூடயும் வேலைக்கு போகிறது இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா ஏதோ ப்ரெக்னென்ட் ஆன 2வது மாதத்துலேருந்து வேலைக்கே போகக்கூடாதுன்றவாங்க போல. மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 6 மாதம் எடுப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் எல்லாரும் வேலைக்கு போகிற மனுஷங்க தான் ஜாஸ்தி நம்ம ஊரில், தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட். ஆனால் ஒரு பாக்கியலட்சுமி இல்லத்தரசின் கதை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடாதுன்னு அப்படியே இனியாவுக்கு சொல்லி வளர்த்து இனியாவை வேலைக்கு போன்னு சொல்கிற பாக்கியா தன்னுடைய 2 மருமகள்களையும் வந்து வேலைக்கு அனுப்பாமலே இருக்க போகிறாங்களா. அவங்களும் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கண்ணு இந்த என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் வந்து என்ன சொல்லுவாங்க சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நடக்க போகுதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜெனி அமிர்தாவும் வேலைக்கு போகிறதானா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னு தோணுதா? ப்ளஸ் இந்த சீரியல் முடிய போகிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? 2வது சீசனுக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்களா இல்லை வேணாம் போதும் பாசுங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் இருக்கும், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.